ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நான் போடுற வீடியோஸில் நிறைய பேர் கேட்குறது, எங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நாங்கள் டெம்ப்ட் ஆகி கிவ் அப் பண்ணுறோம். ஸோ மோட்டிவேட் பண்ணுறது மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தான். இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணுமா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அந்த டிப்ஸை எடுத்து நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது இன்னொருத்தங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணி அந்த மோட்டிவேஷனை எடுத்துட்டு நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத விஷயம். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் பிட்டராக இருந்தாலும் அதுதான் ட்ரூவும் கூட. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் பார்த்து அதிலிருந்து டிப்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வீடியோ பார்க்குறீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, கண்டிப்பாக நம்ம நாளையிலிருந்து இதே மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி இவங்கள மாதிரியே நம்ம மாறணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தில் நெக்ஸ்ட் டேவே நம்ம டயட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் ஏதோ ஒரு பிடிச்ச விஷயத்தை பார்த்ததும் நம்ம டெம்ப்ட் ஆகி டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவோம். அதில் நம்ம டயட்டை கிவ் அப் பண்ணிடுவோம். ஆனால் அந்த இடத்துல கூட நம்ம அந்த ஸ்வீட்டை பார்க்கும்போது அதை டச் பண்ணாமல் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்ம மட்டும்தான். நெக்ஸ்ட் டே நமக்கு அந்த வீடியோ எதுவும் ஞாபகத்துக்கே வராது. ஆனால் அதை கண்ட்ரோல்டாக இல்லை நம்ம டயட் இருக்கோம் அப்படின்னு ஃபுட் மேலே ஒரு கான்ஷியஸாக விலகி போக வைக்கிறது நம்ம மைண்டு தான். அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களை யார் மோட்டிவேட் பண்ணுறா அப்படின்னு. எப்போவுமே நமக்கு நம்ம தான் மோட்டிவேட்டிங். நம்ம நினச்சா மட்டும்தான் சாப்பிட மாட்டோம், நம்ம நினச்சா மட்டும்தான் டயட் இருக்க முடியும், நம்ம நினச்சா மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்காக மோட்டிவேட் பண்ணுறது மாதிரியான வீடியோஸ் எதுவும் தேவையில்லையா, இந்த டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறத பார்க்கக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஏன் நான் கூட உங்களுக்கு அதானே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஷேர் பண்ணுறதுக்கு ரீசனே, நிறைய வாட்டி வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணியாச்சு ஆனால் எனக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அது என்ன மிஸ்டேக்காக இருக்கும், அண்டு நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன ஃபுட்டை அவாய்ட் பண்ணால் வெயிட் கெயின் ஆகாது, இப்படிப்பட்ட பேசிக்கான விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க ஷேர் பண்ணது மூலமாக இல்லை தெரிஞ்சவங்க சொல்லி கொடுக்கறது மூலமாக மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். அதுக்காக கண்டிப்பாக நமக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை டயட் ரிலேட்டடான டிப்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், நிறைய பேர் ஃபாலோ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு தேவை தான். ஆனால் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். உங்களை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் சொல்கிறேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து டயட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் உலகத்தில் உள்ள எல்லா ஃபுட்டும் பக்கத்தில் இருக்காதா, சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். அப்படி இருக்கிறப்போ நம்ம கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நமக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டு பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவோம். ஓகே, டயட்டை விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் நம்ம கிவ் அப்பே பண்ணக்கூடாது, என்ன வேணாலும் வரட்டும், நம்ம டயட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் நமக்கு பிடிச்ச பிரியாணி இருந்தால் கூட நம்ம அதை தொட்டு கூட பார்க்க மாட்டோம். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஸோ தட் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி டே பை டே டயட் இருக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆனால் கூட பரவாயில்ல. ஒன் டே நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா நம்மளா இந்த வெயிட் லாஸை பண்ணியிருக்கோம் அப்படி தோணும். ஒரு நாள் நம்ம முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோமே, இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் வந்தோமே அப்படின்னு தோணும். ஏன் நீங்கள் ஒரு 5 கிலோ குறைச்சிட்டு கூட யோசிப்பீங்க, 5 கிலோ குறைச்சி நம்மளால் இனி குறைக்க முடியாதா அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். அதை எடுத்து வச்சுருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிற அந்த ஸ்டெப்பில் போய் நின்றுலாம். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் டயட் மட்டுமே ஃபாலோ பண்ணாமல் கூடவே ஒரு சில டிப்ஸும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். இது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண விஷயங்கள், அதை உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிப், நீங்கள் டயட் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்துக்க போகிற ஃபுட்டில் சுகர் கண்டென்ட் சுத்தமாக இல்லாதது மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகர் சாப்பிடணும் அப்படின்னு டெம்ட் ஆகுதுன்னா வீட்டில் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டெம்ட் ஆகும்போது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் சுகர் சாப்பிடணும்னு டெம்ட் ஆகுறப்போ ஒரு ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோ பரவாயில்லை. டீயோ காஃபியோ குடிக்கணும்னு தோணும் போது சுகர் ஆட் பண்ணலாமான்னு கேட்டால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் டீ ஆனாலும் சரி காஃபி ஆனாலும் சரி ஏதாவது ஒரு டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஈவினிங் டைமாக இருந்தால் இன்னுமே பெட்டர். செகண்ட் டிப் வந்து கண்டிப்பாக டெய்லி லைஃப் ரொட்டீனில் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கோங்க. அது வெயிட் லாஸ்க்காகன்னு மட்டும் இல்லாமல் அதுவே உங்களோட டெய்லி லைஃப் ரொட்டீனில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். அதுக்கு பெரிய பெரிய ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணணும்னு இல்லை, பேசிக்காக ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணலாம், வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணலாம், நல்லா பெண்ட் பண்ணி எலும்பி பண்ணுறது மாதிரி கூட்டுறது துடைக்கிறது, அதுக்கப்புறமா குளிக்கும்போது ஷவர் யூஸ் பண்ணாமல் பெண்ட் பண்ணி தண்ணி எடுத்து உடம்புல ஊற்றி குளிக்கிறது, துணி காய போடுறதுக்காக மொட்டை மாடி யூஸ் பண்ணுறது. இதனாலேயே நம்ம ஒரு 2 டைம்ஸ் ஸ்டேர்கேஸ் ஏறி இறங்குவோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ஒன் டே பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் வந்து நம்ம டயட் இருக்கும்போது தான் நமக்கு நல்லா பசிக்கும். அதுக்கு ரீசன் வந்து அவ்வளோ நாளும் நம்ம எடுத்துகிட்டு இருந்த ஃபுட்டை விடைக்கும் குவான்டிட்டி இப்போ வந்து கம்மி பண்ணி இருக்கிறது தான். இதில் இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ஒரே ஒரு வழி நிறைய தண்ணி குடிக்கிறது. அது இதுக்காகன்னு மட்டும் இல்லை, 3 to 4 லிட்டர்ஸ் நம்ம டெய்லி தண்ணி குடிக்கிறது நல்லதும் கூட. ஆனால் இதுக்காகன்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தண்ணி குடிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஸ்டொமக் ஃபில் ஆகிட்டே இருக்கும். அப்போ சாப்பிட்ற டைம் வரும்போது நம்ம அளவும் கம்மி பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு தான். அடுத்த டிப் வந்து நம்மளோட லைஃப்பில் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 to 8 hours வந்து நம்ம நல்ல ஒரு டீப் ஸ்லீப் எடுக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அதுதான் நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது. படுத்ததும் தூக்கம் வரணும் அப்படின்னா போன வீடியோலேயே நான் ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம பேசிக்காக ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ்டு டயட் இருந்தாலே நம்ம நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு. அது கூட 2 டிப்ஸ் கூட சொல்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் தூங்க போகும்போது மொபைல் யூஸ் பண்ணாமல் மொபைலில் சைடில் வச்சுட்டு படுத்தாலே நம்ம உடனே தூங்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் நமக்கு தூங்குற பழக்கம் இருந்தாலும் நைட்டு படுத்ததும் தூக்கம் வராது. ஸோ ஆஃப்டர்நூன் கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஒர்க்கில் உங்களை பிஸியாக வச்சுட்டு நைட்டு தூங்குனீங்கன்னா உடனே நமக்கு தூக்கம் வரும். அவ்வளோதான். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியோட பிகின் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாலே போதும். இனிஷியலாக நீங்கள் சுகர் கட் பண்ணும்போதே உங்கள் பாடியில் அவ்வளோ டிஃப்ரென்சஸ் தெரியும். அதுவே உங்களை மோட்டிவேட் பண்ணி அடுத்தும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டயட்டை வந்து கிவ் அப் பண்ண விடாமல் பார்த்துக்கும். அண்ட் அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட அப்டேட் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம சேனலில் டெய்லியுமே மார்னிங் ஷார்ட்ஸ் வீடியோவும் எல்லா சண்டேயும் ஈவினிங் லாங் வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.